இந்த ராமர் கோவிலை நாம் வரவேற்போம். நிறைய விஷயங்கள மறக்கணும். இறைவன் கொடுத்த ஒரு அற்புதமான ஒரு பரிசுன்னு கேட்டா நான் மறதிய தான் சொல்லுவேன். ஏன்னா, மறக்கிறதுனால நிறைய பிரச்சனைகள் ஒழியும். இப்படித்தானே? குடும்பத்தில கூட பல பிரச்சனைகள் இருக்கும். "நீ அப்படி பேசினியே, நீ இப்படி என்ன கேட்டியே" அப்படின்னு காலங்காலமா மனசுக்குள்ள பூட்டி வச்சு அத வெளிப்படுத்திக்கிட்டே இருந்தா நல்லா இருக்காது. குடும்பம் குப்பையாயிடும். அது வீட்டிற்கு மட்டும் இல்ல, நாட்டிற்கும் பொருந்தும். சில இடங்கள்ல ஏற்பட்ட பிரச்சனைகள மனசுக்குள்ள பூட்டி வச்சு அத அங்கங்க தெளிச்சு விட்டுக்கிட்டு இருந்தோம்னா நல்லா இருக்காது. எல்லாத்தையும் மன்னிக்கணும். ஏன்னா, இத வச்சே இங்க ஒரு சில பேர் அரசியல் பிழப்பு நடத்திட்டு இருக்காங்க. அத தவிர்த்து அவங்க செஞ்ச சாதனைன்னு பார்த்தா 0. அப்ப ஏன் இந்த உலகத்துல அவங்க ஹீரோவா தெரியுறாங்க அப்படின்னா, ஒரு சில விஷயங்கள். நாமளே அத கடந்து போகணும். அப்பனா தான் நல்லவங்க யாரு, கெட்டவங்க யாருன்னு எல்லாருக்குமே தெரியும். எனிவே, ராமர் கோவில் மக்களின் பார்வைக்கு, மக்களின் பயன்பாட்டிற்கு வருகிறது. ஜனவரி 22 பாரத பிரதமர் அவர்களால் திறந்து வைக்கப்படுகிறது. வாழ்த்துக்கள். ராமனினுடைய பக்தர்கள் யாவரும் அங்கு சென்று வர சிறப்பு ஏற்பாடுகள், அதாவது டிரான்ஸ்போர்ட்டேஷன் அதிகப்படுத்தி சொல்றாங்க. ரொம்ப சந்தோஷம். இந்தியா மீண்டும் ஒரு அமைதி பூங்காவாக திகழ வேண்டும். இந்த டிசம்பர் 6 கருப்பு நாள் இந்திய வரலாற்றிலிருந்து மறுக்க முடியாது, மறக்கலாம் என்பதனை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.